ஹலோ எவ்ரிவான். நிறைய பேர் உப்புமாவை வெறுக்கிறதுக்கு ரீசனே வந்து அந்த உப்புமாவை அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறவங்க கரெக்டாக பண்ணி கொடுக்காததுனால தான். சரி, இந்த உப்புமாவை கரெக்டாக பண்ணுறதுக்கு 2-3 டிப்ஸ் இருக்குது. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்ன தான் கடையில் ரோஸ்டட் ரவா அப்படின்னு கிடச்சாலும் நீங்கள் வந்து ரவாவை ஒரு வாட்டி வறுத்துக்கணும். அதில் பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் வறுத்துக்கணும். ஒரு மாதிரி ரோஸ்டட் ஸ்மெல் உங்களுக்கு வரணும். அப்போ தான் இந்த ரவை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கட்டி ஆகாமல் கரெக்டாக உங்களுக்கு தண்ணியில் போட்டோன்னா கரெக்டான பதத்துக்கு கிடைக்கும். இன்னொன்று, இதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் இஞ்சி ஆகட்டும், பச்சை மிளகா ஆகட்டும், பெருங்காயம் ஆகட்டும், கறிவேப்பிலை ஆகட்டும் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கணும். தாராளமாக போட்டுக்கலைன்னா உங்களுக்கு உப்புமாவில் ஒன்றும் இருக்காது, ஒரு மண் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் ப்ளெயின் உப்புமா பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ளேவரை நிறைய போட்டுக்கணும், கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கணும். இஞ்சியை பொடி பொடியாக நிறைய போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த கிளாஸியான உப்புமாவில் 2 விதம் இருக்குது. ஒன்று உதிர் உப்புமா, இன்னொன்று வந்து இந்த மாதிரி பதமான உப்புமா. இந்த பதமான உப்புமா பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் நிறைய யூஸ் பண்ணணும். கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் விட்டுக்கணும். கடைசியில் உப்புமா இறக்கிறதுக்கு ஆகும்போது கொஞ்சம் நல்லெண்ணெயை மேலே விட்டுக்கணும். பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கணும். நான் சொன்ன மாதிரி எல்லா ஃப்ளேவர்ஸும் தூக்கலாக போட்டுக்கணும். அண்ட் இப்படி ஒரு உப்புமா பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக சீக்கிரமாக அந்த உப்புமா எல்லாம் தீர்ந்து போயிடும். தேங்க்யூ.